எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும் திங்கள் முதல் வியாழக்கிழமை இரவு வரை கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே நீங்கள் சிறப்பு அழைப்பையும் விசேஷமான சாட்சிகளையும் கேட்டீர்கள். குறிப்பாக அபிஷேகத்தினுடைய தண்ணீர் அல்லது மிக சரியாய் அதிசயத்தின் ஒரு துளி அதனை பெற்றவர்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் சரீரத்திலே, அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே பெற்ற மாற்றம். சற்று முன்பு நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கூட உங்களுக்கான ஒரு சிறப்பு அழைப்பு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை, நாளை மறுநாள் நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். கண்டிப்பாய் தொடர்ந்து நாம் இதை குறித்து பேசுவோம். அதற்கு முன்பாய் சென்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மே 19ஆம் தேதி நடந்த இந்த கூட்டத்திலே மக்கள் அனுபவித்த அதிசயத்தை குறித்த சில சாட்சிகளை உங்களுக்காக நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த அதிசயத்தின் துளி அவர்கள் கொண்டு வந்த ஒரு பாட்டில் தண்ணீரிலே விடப்பட்ட பிற்பாடு, விசுவாசத்தினுடைய ஜபத்தை மக்கள் பெற்ற பிற்பாடு, விசுவாசத்தினால் அவர்களுக்குள் நடந்தது என்ன, அவர்கள் பெற்றது என்ன, சாட்சியை தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியிலே நாம் முன்னோக்கி செல்லலாம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நேரம் நான் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய நுழைவாயிலே நிறுத்து ஞாயிற்றுக்கிழமை அதி அற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்தார்கள். மே 19ஆம் தேதி அதிசயத்தின் ஒரு துளி அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டிலில் விடப்பட்ட தீர்க்க முடியாத வியாதி, தீராத நோய்கள், தாங்க முடியாத வலிகள், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தம், ஐயம், இப்படி பலவிதமான ஆவிக்குரிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அநேக அடையாளங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அனுபவித்தார்கள் இந்த அதிசயத்தின் துளியின் மூலமாக. எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இங்கே இந்த இடத்திலே உங்களுக்கான அதிசயம் காத்திருக்கிறது மக்களே. வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும். எனவே உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இது உங்களுக்கான இடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அதிசயத்தின் ஒரு துளியை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுபடுங்கள். உள்ள வரும்போது பாரமா இருந்தது, அதுக்கப்புறம் கைவலி இருந்தது. இந்த தண்ணி குடிச்ச பிற்பாடு வலி இல்லை, ஃப்ரீயா ஆயிடுச்சு மைண்ட். பாருங்க இந்த இடத்துல இப்ப அந்த பெயின் உங்களுக்கு இல்ல. ஆமென். தேவனுக்கு மகிமை. இயேசு நாமத்தினாலே வர முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு மூச்சு வரல. எங்க பொண்ணு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னான். பொண்ணு ஜெபம் பண்ணிச்சு. இப்போ வரும்போது எப்படி வந்தீங்க? ரொம்ப கஷ்டமா வந்தேன். நான் வர முடியல. ஆட்டோல வந்தேன் நான். அப்புறமா இப்போ தண்ணி குடிச்சோம், கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு மனசு ஃப்ரீயா இருக்கா? மனசு ஃப்ரீயா இருக்கு. வரும்போதே அழகா மனசு அழுத்தமா இருக்குதா? அர்த்தமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. எதனாலன்னு தெரியல, எதுனாலன்னு தெரியல. இன்னைக்கு காலையில இருந்து காலையில இப்ப தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா நல்லா இருக்கு. அந்த அழுத்தம் படபடப்புலாம் இல்ல, ஃப்ரீயா இருக்கா? ஆமென். என்ன நடந்தது வரும்போது? வரும்போது ஒரே இடுப்பு வலி, கை வலி, கழுத்து ரொம்ப வலியா இருந்தது. இப்போ அந்த தண்ணி குடித்து நல்லா ஃப்ரீயா, கழுத்தெல்லாம் நல்லா திரும்ப முடியுது. இடுப்பெல்லாம் நல்லா வலியெல்லாம் போயிடுச்சு, நல்லா ஃப்ரீயா. எத்தனை நாள் இருந்தது வலி? நேரத்துல இருந்து இந்த வலி இருந்தது. கை வலியும் இடுப்பு வலியும் இருந்தது. இப்போ அந்த தண்ணி குடிச்சு பிற்பாடு அந்த கழுத்து வலியும். ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர். ஆமென். நான் கோடம்பக்கத்துல இருந்து வரேன். ஆனா இது வரைக்கும் நான் வந்ததில்லை. இப்ப அந்த பக்கம் போகவும் வருவேன். நான் என் பேர பிள்ளைங்கள ஏதோ சர்ச்சை இருக்குது இங்க போலாம்னு. நான் வரும்போது எவ்வளவு பாரத்தோடு வந்தேன். மூச்சு கூட உடம்பு இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உள்ள வந்து அபிஷேக தண்ணி குடிச்சு இதனால எனக்கு ஃப்ரீயா இருக்குது உடம்பு. நடும்போது பயங்கரமா வலி இருந்தது, மூச்சு விட முடியாத இருந்தேன். ஒரு வாரமா இருக்குது. அது கூட இன்னைக்கு அந்த தண்ணியை குடிச்ச பிறகு ஃப்ரீயா இருக்கு.
மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த பாஷையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் எதுவும் தடுக்க அனுமதிக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை என்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பதை பார்த்தால் மிக சரியா இந்த இடம் உங்களுக்கு. எனவேதான் நான் உங்கள் அனைவரையும் விசேஷமாய் வரவேற்கிறேன். மேலும் விவரங்களுக்கோ விளக்கங்களுக்கோ அல்லது எதையினும் தயக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் உடனே கீழே உள்ள தொலைபேசி நிலையங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஆலோசனை தேவையானாலும் கூட ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்களுக்கு உதவி செய்யும்படி. இப்படியாய் ஒவ்வொரு நாள் திங்கள் முதல் திங்கள் வரை அல்லது ஞாயிறு முதல் ஞாயிறு வரை யூனிவர்சல் ஆலயம் 7 நாளும் திறந்திருக்கு. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளுக்காய் நாம் விசுவாசத்தின் ஜபத்தை செய்கிறோம். மேலும் ஆலோசனைகள் மக்களுக்காய் இலவசமாய் வழங்கப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே புறக்கணிக்கப்பட்ட விழத்தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆலயத்துக்கு வந்த தேவன் உதவியை தேடின மக்கள் புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட சாட்சிகள் அநேகம். எனவேதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் சாட்சிகளை முன்வைக்கிறோம். என்றால் தேவனுடைய வார்த்தை வெறும் படிப்பதற்கோ அல்லது நம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கோ மாத்திரமல்ல, வார்த்தை ஆவி. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அது இயேசு தாமே சொன்னார், என் வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கு. ஜீவன் ஆவி. இந்த ஜீவன் ஒருத்தருக்குள் செல்லும்போது, இந்த ஆவி ஒருத்தருக்குள் செல்லும்போது அந்த நபர் அந்த வார்த்தையால் தூண்டப்பட்டவராய் செயல்படுகிற தருணம் மிக சரியா ஆபிரகாம் இடத்துல தான் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் சத்தத்தை கேட்டார், தேவனுடைய வார்த்தையை கேட்டார். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் செயல்பட்ட பிற்பாடு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தொடங்கி ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாற்றத்தை, அந்த பிரயாணத்தை நாம் தொடர்ந்து கவனிக்கலாம். அப்படியாக தான் யார் தேவன் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையிலும் கூட மாற்றம் தவிர்க்கப்பட முடியாது. சாதாரணமானவன் அதி அற்புதமான. இதோ முதல் சாட்சி உங்களுக்காய். நாங்கள் திட்டமிட்டதை போலவே எல்லாமே கணக்கச்சிதமாக இருப்பினும் எது என்னுடைய கனவா இருந்ததோ அது என்னுடைய மோசமான கெட்ட கனவா மாறுச்சு. நான் பல கெட்ட குணங்கள் உள்ள மனுஷனா இருந்தேன். அதிகமா என்ன குடிக்க அர்ப்பணிச்ச காரணத்தினால விபச்சாரத்துல ஈடுபட்டேன். களியாட்டங்கள், ஆபாச படம் பார்க்கிறது போன்ற காரியங்கள் நான் செய்வேன். இது எனக்குள்ள மிகப்பெரிய வெறுமை தன்மையை கொண்டு வந்தது. இந்த வெறுமை தன்மையை என் கெட்ட பழக்கங்களால நான் நிரப்பிக் கொள்ளலாம் நீங்க நினைச்சேன். நான் ரொம்ப மூர்க்கமான காட்டு வினாடைத்தனமான ஒரு ஒரு வாலிபனா நான் மாறினேன். நான் கைது செய்யப்பட்ட கூட குடும்ப உறுப்பினர் போய் சார்டோஸ்ல இருக்கிற அவர்கிட்ட போய் அப்படியே சொல்லுவாங்க, அந்த பில்டிங்ல ஒருத்தர் இருக்கான், அவனை கட்டுப்படுத்த முடியல, அவன் அவங்கள பிசாசுன்னு தான் சொல்லணும். சார்டோஸ்ல இருக்கிற இவனுக்கு என்னுடைய இந்த புகழ்ச்சியை பத்தி தெரியும். குருட்டி பால் அவ்வளவு தூரத்துல இருந்து அவ யாரோட கடந்து போவ தெரியுமா? என் கூட தான் அந்த இடத்துல. இது எல்லாமே இருந்தாலும் நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய கனவு திருமணம் செஞ்சுக்கிறதா இருந்தது. அந்த கோலாண்ட் இருக்கிற அந்த இடத்துல மிக அழகான ஒரு இடத்துல என்னுடைய திருமணம் நடக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. இவரை சந்திக்கும் போது நான் நினைச்சேன், என்னுடைய திருமண வாழ்க்கை அழகா இருக்க போகுதுன்னு. கண்டிப்பா அதுவும் நடந்தது. எனக்கு தெரியும், அவர் நான் இல்லாம ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காரு. நான் இல்லாம அவர் தனியா இரவுல கூட ஒரு இடத்துல தங்கி இருக்காருன்னு தெரியும். ஒரு நாள் நான் தொலைக்காட்சியில் அப்படியா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்த பொழுது அங்க ஒரு தேவனுடைய மனுஷர் அப்படியா அழைப்பு கொடுத்துட்டு இருந்த மக்களை ஆலயத்துக்கு ஒருமுறை வரவேற்று கொண்டிருந்தார். அந்த சாட்சியினால் அங்கு சொல்லப்பட்ட சாட்சியால் நான் ஈர்க்கப்பட்ட காரணம், அவர் மிக பலமாக விதத்துல தேவனுடைய வார்த்தையை சொன்னார். அது என் ஆர்வத்துக்குள்ளாக்கி அப்படியாக தான் ஆலயத்துக்கு வந்தேன். எனக்கு போதுகிற ஆலோசனை கொடுத்தார். அந்த முதல் வாரம் வெட்டிக்கால கூட்டம் எனக்குள்ள ஒரு மாபெரும் ஆக்கத்தை ஏற்படுத்துச்சு. விடுதலை கூட்டம், என்னுடைய கெட்ட பழக்கத்துக்கான விருப்பம் என்னை விட்டு போயிடுச்சு. விபச்சாரத்துக்கான ஆசை என்னை விட்டு போயிடுச்சு. எல்லா கெட்ட பழக்கம் என்னை விட்டு போனது. என் மனமாற்றம் ரொம்ப சீக்கிரமா நடந்தது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கெட்ட பழக்கத்தை நான் ஆரம்பிக்கும் போது நான் அதுல முழுமையா என்ன அதை மூழ்கடிக்க செய்யும். ஆனா தேவனுடைய வல்லமைய சக்தியை நான் அந்த தொடர்பு ஏற்பட்ட பொழுது முழுமையா நான் அதுல இறங்கல, என்னை முழுமையா அர்ப்பணிச்சேன். அவர் எப்ப போக ஆரம்பிச்சாரோ நான் சொன்னேன், கிடையாது, அவருடைய கண்களை மூடிட்டு இருக்க அந்த துணியை நான் எடுக்க போறேன்னு சொன்னேன். ஆனா முடிவுல ஆலயத்தின் மீது அன்பாகிற ஒரு நபரா நான் முடிச்சேன். அந்த இடத்த நான் ஒரு வாய்ப்பா பார்த்தேன், என்னுடைய கனவுகள் எல்லாவற்றையுமே நான் நிறைவேற்றுறதுக்காக. இப்படியாதான் நான் ஆலயத்துக்கு போனேன். ஆலயத்திலே திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த ரெட் கார்பெட் விரித்த நிலையில நானும் அவரும் நடந்து போகும்படியா நான் இருந்த அந்த முழு ஆலயமே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எங்க திருமணத்தில் எடுத்த வீடியோக்கள் என்கிட்ட இருக்கு. இந்த நாளுக்கு மிக சரியா நினைவு இருக்காது. எங்கள் கனவுகள் நிஜமானவர் தான். எங்களுடைய திருமணம், எங்களுடைய தேனிலவு எல்லாமே அருமையா இருந்தது. சொல்ல போனா அண்மை சிகிச்சை கூட்டத்துல நாங்க நிறைய சாட்சிகள் கொடுத்திருக்கோம். ஆமா, இது என்னுடைய கனவு, மிகப்பெரிய கனவு.
முன்னாடி நான் ஆலயத்துல திருமணம் செஞ்சுக்கணும்னு யோசிக்க கூட இல்ல. நான் கேட்பேன், நான் ஆலயத்துல திருமணம் செஞ்சுக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. ஆனா எனக்குள்ளாக ஆலயத்துக்குள்ளாக திருமணம் செய்யணும்ன்ற விருப்பம் இருந்தது. இரவு முழுக்க நான் அழுதுட்டே இருப்பேன். இந்த ஆசீர்வாதத்த அவர் குடுக்கணும்னு. அதுதான் என்னுடைய பிரச்சனை. என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்காக நான் அழுதேன். என் திருமணத்திற்காக நான் அழுதேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக அழுதேன். என் வாழ்க்கையின் அற்புதங்களுக்காக நான் அழுதேன். உண்மையாக சொல்லணும்னா, நான் தனியா நிற்கிற ஒரு பெண்ணா இருக்கணும்ன்றது தான் என்னுடைய நோக்கமா இருந்தது. நான் வீட்லயே சில வியாபாரங்கள் செய்வேன். ஏன்னா பண வாழ்க்கையில நான் அவருக்கு உதவி செய்யும்படியாக எனவே 2 பேருமே சேர்ந்து வளரலாம்னு நினைச்சோம். நாளுக்கு நாள் இது எல்லாத்துலயுமே நான் செய்ய போக, தேவனோடு இருந்த என்னுடைய உடன்படிக்கையை நான் உடைச்சுட்டேன். நான் ஆலயத்துக்கு போகிறத நிறுத்தல. ஆனா காலம் போக போக நான் ரொம்ப சோர்வா இருக்கேன்னு சொல்லி புறக்கணிக்க ஆரம்பிச்சு, ஆனா கடைசியில தேவனையும் ஓரமா வச்சுட்டேன். அங்கதான் என்னுடைய போராட்டம், என்னுடைய போர்கள் தொடங்கி தொடக்கத்துல நான் என் ரட்சிக்கு மேல கவனம் செலுத்தியிருந்தேன். இவ பரிசுத்தாவின் மேல கவனம் செலுத்தல. குடும்பத்தை அதை புறக்கணிக்க தொடங்கினா வேலை மேலேயே அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சார். குடும்பத்துக்குள்ள இனி பேச்சுவார்த்தைகள் இல்லாம போயிடுச்சு. எந்த ஒரு அன்பு இல்ல, அந்யோன்யம் இல்லாம போயிடுச்சு. ஒரு ஆணும் பெண்ணுமா நாங்க அந்த உடல் உறவு கூட இல்லாம இருந்தோம். 5, 6 மாத காலமா. எனக்கு உண்மையாவே முன்னாடி போறது ரொம்ப பிடிக்கும். நான் தான் முதலாளியா இருக்கணும்னு நினைப்பேன். வீட்ல எனக்கு இருந்த அதிகாரியோட நான் சண்டை போடுவேன். நான் நினைச்சேன் நான் தனியா வாழணும், சந்தோஷமா வாழணும். அதை என்னால செய்ய முடியும்னு நான் நினைச்சேன். அந்த நேரத்துல தான் என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு நபரை நான் சந்தித்தேன். அவர் என்ன விரும்பினாருன்னா, எல்லாருக்கும் முன்னாடி நாங்க உறவுல இருக்கணும்னு அவர் விரும்பினார். அவருடைய விருப்பம் எல்லாம் என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் முடிச்சுட்டு அவரோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல தான் உண்மையான போரே துவங்குச்சு. நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்வேன். அவரே விவாகரத்து கொடுக்கும்படியாக செய்தேன். ஏன்னா எனக்கு துணிச்சல் இல்ல உண்மையை அவர்கிட்ட சொல்றது. என்னுடைய திருமண வாழ்க்கை நான் சந்தித்த போராட்டங்கள், போர்களை பத்தி யாருக்கும் தெரியாது. என்னுடைய பையன் சின்ன பையன். நான் அவன கைகளை ஏந்திட்டு ஆலயத்துக்கு கூட்டிட்டு போவேன். அதாவது பொதுவா கணவனை தேடி போராடுற பெண்கள் தான் நம்ம பொதுவா பார்ப்போம். ஆனா நான் தான் என்னுடைய திருமணத்துக்காக, என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் தான் அதுக்காக போராடினேன். இங்க இது குறிப்பிடப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. 7 வருட காலம் என் திருமணத்துக்காக நான் போராடின. ஒரு நாள் நான் சொன்னேன், இது போதும். நான் தேவனிடத்துல என் திருமணத்துக்காக ஒரு பொருத்தனை பண்ணி நான் சொன்ன, ஆண்டவரே இது எல்லாமே அல்லது எதுவும் இல்லை. நான் ரொம்ப சோகமா இருந்தேன். நான் ரொம்ப வெறுமையா இருந்தேன். எனக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய வெறுமை இருந்தது. அந்த வலி என்னுடைய சரீரத்தை காயப்படுத்தக்கூடியதா இருந்தது. சரீரபூர்வமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த வலி ரொம்பவே பலமா இருந்தது. நான் வேலை செய்த இடத்துல என்னுடைய ஷிஃப்ட் எல்லாத்தையும் மாத்துவாங்க. இரவும் பகலும் நான் வேலை செய்வேன். இரவுல என்னுடைய பிரேக் டைம் 3 மணிக்கு இருக்கும். அந்த நேரத்துல என்னுடைய வேலை ஸ்தலத்தை விட்டு நான் வெளியே வந்து தேவனிடத்துல பேசுவேன். நான் இப்படியா சொல்லுவேன், என் தேவனே, நீங்க மத்தவங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கீங்களோ, அதற்கு நானே சாட்சியா இருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய ஜெபங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவருக்காக நான் என்னை ஊற்றி விடுவேன். நான் அவர்ட்ட சொல்லுவேன், தேவனே, நான் உண்மையா உங்ககிட்ட சொல்றேன். நான் பீடத்துக்கு போக விரும்புறேன். ஆனா பீடத்தின் மீது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனா நான் முடிவெடுக்கிறேன், இனிமேல் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணும். போதும். அவ்வளவுதான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் என்னை ஆயத்தப்படுத்திட்டு இருந்த ஆலயத்துக்கு போறதுக்காக அன்னைக்கு நான் முடிவெடுத்து நான் திரும்பும்படியாக உடனடியா எனக்கு பீடம் தான் நினைவுக்கு வந்தது. நான் தேவனோடு செய்த அந்த பொருத்தனை. பீடத்து மேல நான் சொன்னேன், இதோ தேவனுடைய பதில். எனக்கு தெரியும் தேவனால என்ன மன்னிக்க முடியும். அவர் ஏற்கனவே என்ன மன்னித்திருக்கார். ஆனா என்னையே என்னால மன்னிக்க முடியாம போயிடுச்சு. நான் தேவனிடத்தில் திரும்பி வந்த பிற்பாடு சில மாதங்கள் எனக்கு எடுத்தது. இதை உண்மையாகவே நான் இருப்பினும் ஒரு நாள் தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை எனக்குள்ளாக நுழைந்தது. முதலாவது நான் என்ன மன்னிக்கணும். அப்பதான் நான் முடிவு செய்தேன், என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்தணும். உண்மையாகவே தேவனோடு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவதற்கு, தேவனை சார்ந்திருப்பதற்கு எப்படி வாழ்வதுன்னு நான் கத்துக்கணும். அந்த நேரம் தான் என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாறும் நான் நம்பினேன். அதே போலதான் அது நடந்தது. அதேதான் நானும் செய்து இப்படியாக நான் செய்வது மிகவும் தேவையா இருந்தது. அந்த நேரம் நான் சொன்னேன், இப்ப நான் தேவனால பிறக்கப்பட போறேன். நான் தேவனால பிறக்கப்படுவதற்கு முதலாவது என்னுடைய எல்லா கடந்த கால வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு வந்தாகும். தேவனிடத்துல சொன்ன, தேவனே, இப்ப என்ன நடந்தாலுமே சரி, எனக்கு தெரியும் இதை நான் செஞ்ச பிற்பாடு மட்டுமே என் புதிய வாழ்க்கை துவங்கும். அந்த நேரம் தான் நான் இவரை கூப்பிட்டேன். அவர்கிட்ட பேசும்படியா நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் செஞ்சு எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். எல்லாத்தையுமே சொல்லி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதேன். அப்ப நான் அவர்கிட்ட அழுதத்தை சொன்னேன், நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க என்னுடைய நோக்கமா இருக்க மாட்டீங்க. நம்முடைய பையன் கூட என்னுடைய நோக்கமா இருக்க மாட்டார். என்னுடைய தேவனை மட்டுமே நான் முதலாவது வைப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்தான் எனக்கு தேவையானவரா இருக்கிறார். ஆனா நீங்க என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா,
பரவாயில்ல, நான் உங்களை மன்னிப்பு கேட்க தான் இங்க வர சொன்னேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய பீடம் பரிசுத்த ஆவியானவரா மாற்றப்பட்டார். என்னுடைய வாக்குத்தத்தம் எந்த நாள் நிறைவேறுச்சோ அந்த நாள் என்னுடைய முழுமையை நான் அந்த நேரம் தான் என்னுடைய புதிய சாட்சி உண்டாகுச்சு. நான் எப்ப பீடத்துல இருந்து இறங்கி வந்தேனோ முற்றிலும் வித்தியாசமான ஒரு நபரா இறங்கி வந்தேன். அந்த நேரமே உண்மையாகவே என்னுடைய கண்கள் ரெண்டும் திறக்கப்பட்டது. அந்த நேரம் தான் தேவனோடு என்னுடைய அனுபவம் ஏற்பட்டது. அந்த நேரம் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து என் மீது இறங்கினார். அந்த அளவுக்கு ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டு எனக்குள்ளாக இருந்த வெறுமை மறைஞ்சு போயிடுச்சு. இனிமேலும் எனக்குள்ளாக இருந்த வலி இல்லை. அந்த நேரமே நான் முழுமையா நிரப்பப்பட்ட நான் வழிய ஆரம்பிச்சு தேவனுடைய ஆவியுடைய சந்தோஷம், சமாதானம், அன்பு எனக்குள்ளாக இருந்தது. என்னுடைய பிறரை நேசிக்கக்கூடிய அன்பு எனக்குள்ளாக இருந்தது. என்ன சுத்தி எல்லாமே கலர மாறினது போல இருந்தது. இன்றைக்கு தேவனுக்கு மகனி அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்க, அவர் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டதனுடைய மாற்றம் தெளிவா தெரியும். அவருடைய குணாதிசயத்துல ஒரு தாயா, ஒரு மனைவியா கூட. நாங்க புல்லட் ப்ரூஃப் மேரேஜ் கோர்ஸ் கூட பண்ணோம். நாங்க செயல்பட தொடங்கணும். இந்த திருமணத்தின் தொடக்கத்துல இருந்தமா அதே கிரியை. முன்னாடி நான் எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தனோ அந்த மாதிரி ஒரு பெண்ணை என்னால யோசித்து கூட பார்க்க முடியுது. இப்போ என் வாழ்க்கை முழுமையாக வித்தியாசமா இருக்கு. என்னுடைய வீடு இன்னைக்கு முழுமையான சமாதானத்தால் நிரப்பப்பட்டிருக்கு. என்னுடைய மகன் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கான். அவன் வாலிப பருவத்தை அடைந்தான். வீட்டுல அவனும் ஒரு ஆணா மாறிட்டான். இன்னைக்கு நான் வீட்டுல இருக்கவே ரொம்ப ஆசைப்படுறேன். என்னுடைய கணவருக்காக சமைக்க எனக்கு அவ்வளவு விருப்பமானது இருக்கு. அதுவும் அவருக்கு பிடிச்ச உணவு செய்வதில்லை. இன்றைக்கு எங்களுடைய வீட்டுல உண்மையா சமாதானம் இருக்கு. இன்னைக்கு என்னுடைய வீடு பரலோகத்தினுடைய ஒரு பகுதியை போல இருக்கு. இன்னைக்கு என்னால முழுமையான சாட்சியை கொடுக்க முடியும். உண்மையான சாட்சியை கொடுக்க முடியும். தேவனோடு ஏற்பட்ட என்னுடைய அனுபவம் இதுவே உண்மையான சாட்சியா இருக்கு. இன்னைக்கு நானே ஒரு சாட்சியா மாற்றப்பட்டிருக்கு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறது மக்கள். நீங்கள் கேட்ட இந்த அதி அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சிக்கான ரகசியம் தேவன் வார்த்தைக்கான கீழ்ப்படிதல். அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பாஷையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டீர்கள் என்பது விஷயம் அல்ல மக்கள், எவ்வளவு கடைபிடிக்கிறீர்கள் என்பதான் விஷயம். அவருடைய ஒரு வசனம் கூட உங்கள் வாழ்க்கையை உள்ளும் புறப்பும் மாற்ற முடியும். ஆனால் அந்த ஒரு வார்த்தை, ஒரு வசனம் முழுமையாய் கீழ்ப்படுகிற பட்சத்தில், அதாவது கடைபிடிக்கப்படுகிற பட்சத்தில் உங்களுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று நேரத்துல நான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே ஒரு விசுவாச ஜபத்தை செய்ய போகிறோம். இந்த சாட்சியை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. எனக்கு 10 வயதிலிருந்து மிகவும் கடினமான கோபங்கள் வந்துட்டு இருக்கும். ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் பிரிந்திருந்தாங்க. இதன் காரணமா எனக்கு என்ன பண்றது, எங்க போறதுன்னு கூட தெரியாம இருந்தது. இதனால நான் என்ன தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். நான் இறந்துடணும்னு நினைச்சிருக்கேன். என்னால அதை தாங்கிக்க முடியல. எனக்குள்ளாக இருந்த அந்த கடும் கோபம் என்ன தற்கொலைக்கு அதிகமா முயற்சி எடுக்க வச்சது. நான் கத்தி எடுப்பேன், என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து எனக்கு கிழிச்சு நான் இறந்துடணும்னு நினைப்பேன். இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. அதுக்கு தற்கொலை மட்டும்தான் ஒரே வழியா இருக்கு. அதனால நான் மறிச்சிடணும். நான் இந்த இடத்துல இருந்து போயிட்டா பிரச்சனை நின்றுடும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக பல விதமான கோபங்கள் இருந்தது. என்னை யாரும் நேசிக்கல. நான் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருந்தேன். எல்லோருமே என்னை குறை சொல்லுவாங்க. பல பேர் நான் அசிங்கமா இருக்கேன், நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, நீ எதுக்குதான் இருக்குன்னு சொல்லி என்ன பல விதமான வார்த்தையில பேசுவாங்க. இது எல்லாத்தையும் என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த தருணத்துல நான் மறிச்சிடணும்னு நினைச்சேன். நாளுக்கு நாள் இது என்னால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால நான் இருக்கிற விஷயங்கள், கடுமையான விஷயங்களை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். நிறைய விதமான மாத்திரைகளை உட்கொண்டேன். இதன் காரணமா நான் மருத்துவமனையில 4 நாள் நான் அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். என்ன நம்புங்க, அது ரொம்ப மோசமான ஒரு நாட்களா இருந்தது. அந்த தருணத்துல தான் நான் உணர்ந்தேன், என்னுடைய சிந்தனையில தீர்மானம் செய்தேன், நான் ஆலயத்துக்கு போகணும், நான் எல்லாவற்றையும் ரொம்ப கவனமா எடுத்துக்கணும், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நினைச்சேன். அந்த தருணத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் இந்த மாதிரியான ஒரு பெண்ணா, பலவீனமான ஒரு பெண்ணா, தற்கொலை முயற்சி எடுக்கிற பெண்ணா இல்ல. இனிமேலும் நான் பிரயோஜனம் இல்லாத பெண்ணுன்னு நான் உணரல. நான் பலமா இருக்கேன். நான் இனிமேலும் என்ன தற்கொலைக்கு முயற்சி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னால என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியுது. என்னுடைய கோபத்தினால இனிமேலும் என் வீட்டுக்குள்ளாக பிரச்சனைகளை கொண்டு வர்றது கிடையாது. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில சரி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நான் என்னுடைய தேவனை பத்தி தெரிந்து கொண்டேன். நான் எப்ப அவரை தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சனோ நான் அவருக்கு பயந்து இருந்தேன். நான் எதையெல்லாம் செய்யறனோ அதுல எல்லாவற்றிலும் கவனமா இருந்தேன்.
இன்னைக்கு என்னுடைய எதிர்காலம் ரொம்பவும் பிரகாசமா இருக்கிறத நான் பாக்குறேன். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் சரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். இனிமேலும் எனக்கு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. இன்னைக்கு நான் யாரா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் எதிர்காலத்துல எப்படிப்பட்டவளா இருக்க விரும்புறேங்கிறதும் எனக்கு தெரியும். மக்கள் யார் என்ன குறித்து குறை சொல்லிட்டு இருக்காங்களோ அது குறித்து எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன்னா அது என்ன பாதிப்பு செய்ய முடியாது. நல்லது மக்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு விசுவாசத்தின் ஜெபத்தை செய்ய போகிறேன். எனவேதான் இந்த சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே இந்த அற்புதமான இந்த வாலிக பெண்ணுடைய வாழ்க்கை பிரயாணத்துல வார்த்தையை கடைபிடித்த அந்த தருணம் முதல் எப்படி தேவன் நடத்தி வந்தார், பல அசுத்தத்தின் கிரியால பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம், இந்த பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்ல ஆவியானவருடைய சக்தியால் விடுவிக்கப்பட்டது. மீண்டும் நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். நீங்கள் எந்த நிலைமையை சேர்ந்தவராக இருந்தாலும், எங்கே இருந்து எந்த சூழ்நிலையில எங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, வார்த்தையை விசுவாசி, அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை லாற்றோடி இந்த பெண்ணுடைய வாழ்க்கை மாறியது போல. என்னோட பேர் ஷர்மிளா. நான் ஆலயத்துக்கு வரும்போது என்னோட வாழ்க்கை அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா அம்மாவோட சண்டை, தினமும் எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவோட சண்டை போடுவார், அவங்கள அடிப்பார், காயப்படுத்துவார். தினம் இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஏன் வாழணுன்ற விரக்தியா இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனா அதை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் அழுவேன். எங்க அப்பாவை போய் தடுத்து நிறுத்த கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு பயம், என்னையும் அவர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா நான் மட்டும் சோகமா இருப்பேன். ஏன்னா டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து பார்த்து நான் பயந்து போயிருப்பேன். அதனால என்னால சரியா படிக்க முடியாது. எல்லா நேரத்திலயும் என்னோட சிந்தனையில வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். என்னால படிக்க முடியாது, மற்ற பசங்களோட சகஜமா பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரோட்ல நடந்து வரும்போதெல்லாம் இன்னைக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா அதுல போய் நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் எனக்கு யோசனையாவே இருக்கும். இதே போலதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால காலேஜ் படிக்கிற வரையிலுமே என்னால சரியா படிக்க முடியாது. ஏன்னா அப்போ வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வீட்டுல சண்டை சண்டை சண்டை, என்னால படிக்கவே முடியாது. ஆனா அப்பா படிக்கல, மார்க் எடுக்கல நான் மட்டும் அடிப்பாரு. என்னால வாயத்தை சொல்லக்கூட முடியாது, உங்களால தான் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு காலேஜ் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா என்னோட 2 தம்பிங்க, அவங்களும் இந்த பிரச்சனையினால போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது எனக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. 3 பேரால வீட்டுல பிரச்சனை. என்னாலையும் எங்க அம்மாவாலையும் இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும். டெய்லி நாங்க அழுவோம், இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்க யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துலதான் நாங்க ஆலயத்தை, யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்த போது அங்க பேசின செய்திகள் வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்ப மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் எங்க அம்மா தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை நான் கேட்பேன். ஆனாலும் பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது, நம்மளால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கின பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் எடுக்கணும், எனக்குள்ள இருக்கிற கோவத்தை நான் எடுக்கணும். ஏன்னா எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. அந்த கோவத்தை நான் எடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னிச்சேன். எங்க வீட்டுல இருக்க என் தம்பிங்க மேல எனக்கு கோவம் இருந்துச்சு, அவங்களையும் நான் மன்னிச்சேன். எனக்குள்ள நிறைய எங்க குடும்பத்தார் மேல நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு. ஆனா அவங்கள நான் மன்னிச்சேன். தேவனுடைய ஆவியை நான் எனக்குள்ள பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ள இருக்கிற என் இருதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு நான் தேவனுடைய ஆவியை எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன்.
பிற்பாடு வந்து என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து தன்னம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருந்தேன். ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில வந்து என்னால வந்து வேலைக்கு போக முடியாது, என்னால எல்லாரும் மாதிரி சுலபமா இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில வந்து என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு, இனிமேலும் வந்து எனக்கு சாகணும்ன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்திருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்கிற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருக்கார், நான் பலனா இருக்கேன், எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபரா இருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். சற்று முன்பு கேட்ட இத்தனை தொடர் சாட்சிகள், உன் வார்த்தை ஒருபொழுதும் பொய்யாய் போவதில்லை என்பதனுடைய ஆதாரம். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அதை சொன்னார் என்ற வசனம் சொல்கிறது. இன்றைக்கு எந்த நிலைமையிலிருந்து இந்த ஜெபத்தை பெறுகிற இந்த நபர் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் மீது, கேட்கப்பட்ட இந்த சாட்சிகளின் மீது விசுவாசம் வைத்தானவரே, எனக்கும் ஒரு ஆலோசனை என் ஜபத்துக்கு செவி கொடும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே எங்களோடு விசுவாசத்தை ஒன்றிணைப்பாரான கர்த்தர் தாமே இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பாராய். இந்த விசுவாசத்துக்கு மறுமொழி கொடும் தேவன் இந்த நிலைமையை மாற்றும். அவர் கரத்திலே பிடித்திருக்கிற இந்த தண்ணீர் உங்களுடைய வல்லமையால் அபிஷேகிக்கப்பட்டு இதிலிருந்து பருகுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஜீவனும் ஆரோக்கியமும் விடுதலையும் கட்டளையிடப்படுவதாய் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், திருமணங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜபத்தின் மூலமாய் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் இந்த அற்புதத்தை செய்வதற்காக ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நாளை இரவு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில ஒன்றிணையலாம். ஆஸ்வதிக்கப்பட்ட தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம். சென்று வாருங்கள் மக்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள்
இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?